கஷ்டங்களை கடந்து போக கடவுளின் துணையை நாடும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வாராகி ஜோதிடம் சார்பாக அன்பு வணக்கங்கள். மனுஷனா பொறந்தா, நல்லது செஞ்சா அவங்களுக்கு அதிகமா ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் நமக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க அப்டின்னாக்கா, அவங்கள விட்டு விலகி இருப்பாங்க. இல்ல மல்லு கட்டிக்கிட்டு நிப்போம். இது மனுஷனோட குணம். ஆனா, இந்த துலாம் ராசிக்காரங்க மட்டும் எப்படிங்க, நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, எப்பவுமே ஒரே மாரி இருக்கீங்க. நல்லது செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு அவன தூக்கி வச்சுக்கிட்டும் இருக்கிறது இல்ல. கெட்டது செஞ்சுட்டான் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சிலர ஒதுக்கி வைக்கிறதும் இல்ல. எப்பவுமே எல்லாரையும் சேர்த்து புடிச்சு வாழக்கூடியவங்க. முக்கியமா இவங்களுக்கு பிடிச்சவங்க தப்பு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வெறுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லது, கெட்டத எடுத்து சொல்லி புரிய வச்சு, அவங்கள இன்னும் அதிகமா நேசிக்கக்கூடியவங்க. இப்போ நமக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தப்பு செஞ்சதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு வாழக்கூடியவங்க. அது எப்படி? அவன் அவன் செஞ்ச தப்புக்கு அவன் அவன் தானே பொறுப்புன்னு தான் நம்மலாம் சொல்லுவோம். ஆனா துலாம் ராசிக்காரங்க மட்டும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ நான் விரும்பின பொண்ணு, நான் விரும்பின பையன் தப்பு பண்றாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு நான் ஏதோ குறை வச்சிருக்கேன். அப்படி நினைக்கக்கூடியவங்க. ஒருவேளை துலாம் ராசிக்காரர்கள கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? ஒருவேளை துலாம் ராசி அன்பர்கள லவ் பண்றீங்களா? நீங்க குடுத்து வச்சவங்க. யூ ஆர் த லக்கி. இந்த வேர்ல்டுன்னே சொல்லலாம். காரணம் கேட்டீங்கன்னா, அணுவ அணுவா உங்கள ரசிச்சு வாழுவாங்க. உங்களுக்கு ரொமான்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்க, இவங்க உங்களுக்கு வேற லெவல்ல கம்பெனி குடுப்பாங்க. சோகம் மறந்து வாழ்நாள் முழுக்க கடைசி காலகட்டத்தில கூட நீங்க நிம்மதியா வாழ்றதுக்கு இவங்க பொறுப்பேத்துப்பாங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்காக மட்டுமே யோசிச்சு வாழ்க்கைய வாழக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இப்படி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு எல்லா இடங்கள்லயும் ஏங்க அசிங்கம், அவமானங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இந்த அன்பு தான் காரணம். தப்பு பண்ணவங்களையும் ஒதுக்க மாட்டாங்க. நல்லது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி தல மேல வச்சுட்டு கொண்டாட மாட்டாங்க. எப்பவுமே நேர்மை, நீதி, நியாயம். இந்த ஆட்கள கூட்டிட்டு பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல தப்பு இருந்தா, இவங்கள கூட்டிட்டு போகாதீங்க. ஏன்னா, வசமா மாட்டிப்பீங்க. வச்சு செஞ்சு உட்டுருவாங்க. "ஏன்டா ஊருப்பட்ட தப்பு உன் மேல வச்சுக்கிட்டு என்ன நீ பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட் ஆளுங்களுக்கும் சேர்த்து வச்சு கும்மு கும்முன்னு கும்மிடுவாங்க. பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. சொந்தமோ, பந்தமோ, கூட பொறந்தவங்களோ, பெத்தவங்கள யாரா இருந்தாலும் தப்பு பண்ணாக்க தட்டி கேட்கக்கூடியவங்க இவங்க. நம்ம சொல்ற விஷயமெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருந்தி போச்சுனாக்கா, நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அது நமக்கு பார்த்தீங்கன்னாக்க, இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் செய்யறதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குங்க. ஸோ, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கரெக்ட் தான். பாப்பா நீ சொல்றது கரெக்ட் தான். நான் அப்படிதான் இருக்கேன். அது என்னால மாத்திக்க முடியல. அது பிறவி குணம். என்ன பண்றது? ஏமாத்துனா ஏமாத்திட்டு போறாங்க. கடவுள் எனக்கு குடுப்பாரு. கடவுள் பக்தி அதிகம் கொண்டவங்க. ஆன்மீகவாதிங்க அப்படின்னாக்க, துலாம் ராசிக்காரர்கள் நெறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நெறைய ஆன்மீகத்த நம்பக்கூடியவங்க துலாம் ராசிகர்ல தான் இருப்பாங்க. ஒரு கோயில்ல பார்த்தீங்கன்னாக்கா, அதிகபட்சம் பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா, அதுல அதிகபட்சமா துலாம் ராசிக்காரர்கள் தான் கியூ கட்டி நிப்பாங்க. முக்கியமா கடவுளுக்கு பயந்து வாழ்க்கைய நடத்தக்கூடியவங்க. இப்போ நம்ம தலைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்ன போட்டிருக்கோம்னா, துலாம் ராசிக்கு துலாம் ராசியை எதிர்த்தால் மரணம் நிச்சயம். 100% அதுவும் யமபெருமானையே எதிர்த்து நிக்கக்கூடிய மகா சக்தி படைச்சவங்க அந்த துலாம் ராசிக்காரங்கன்னு போட்டிருக்கு. என்னம்மா நீ வேற இவ்ளோ பில்டப் குடுத்து வச்சிருக்க. யாருக்காவது தெரிஞ்சா அவ்வளோதான் சிரிச்சு புடுவாங்க. அப்படின்லாம் ஒரு சிலர் இப்ப நெனைப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் அடிச்சு சொல்றேன். உங்கள அடிச்சு சொல்லல. உறுதியா சொல்றேன். அந்த அளவுக்கு மகா சக்தி படைச்சவங்க. இப்ப யமபெருமான் வராருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நேர்மையா இருக்கீங்க. நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. நெறைய பேருக்கு உதவி செய்றீங்க. அதாவது பாவம் பார்க்கறதும் நீங்க தான். நியாய தர்மம் பார்க்கறதும் நீங்க தான். நீங்க நல்ல வழியில நடந்து வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. யாருடைய சொத்தையும் அபகரிக்கல. முடிஞ்ச அளவுக்கு உங்க சொத்துக்கள மத்தவங்களுக்கு குடுத்தும் வாழ வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ கடைசி கட்டத்துல உங்கள கூட்டிட்டு போக யமபெருமான் வந்தாலியும், அவரே தயங்கி தான் உங்கள கூட்டிட்டு போவாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மகாசக்தி படைச்சவங்க தானே நீங்க. அப்படி ஒரு கடைசி காலகட்டத்துல கூட யமபெருமான்கிட்டயும் நீங்க போராட மாட்டீங்க. "என்னப்பா வந்துட்டியா? என்ன இன்னும் கொஞ்ச நாள் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லது பண்ணிட்டு போலான்னு நெனச்சேன். சரி ஓகே. எனக்கு நீ குடுத்த டைம் அவ்வளோதான் போல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா செஞ்சுட்டேன்ப்பா. ஏதோ தப்பு தண்டா பண்ணியிருந்தேனாக்கா மன்னிச்சுடு." அப்படின்னு அவங்க கூட போகக்கூடிய அளவுக்கு நல்லவங்க.
எப்படி வாழ்றான் பாருயா! எப்படி இருக்கான் பாருயா மனுஷன். அந்த குணம் தான் சார் கடவுள் அப்படின்னு வாழும் கடவுள் அப்படின்னாக்கா துலாம் ராசிக்காரங்கள சொல்லலாம். சரி பாப்பா, நீ சொல்றதெல்லாம் ஓகே. பரவால்ல. நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. சரி இதெல்லாம் ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க? இத தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு ஒரு சிலர் இப்படி நினைப்பீங்க இல்லையா? அதாவது நம்மள பத்தி முதல்ல நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான், அடுத்து நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள, வரக்கூடிய கஷ்டங்கள எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். ஆனா துலாம் ராசியுடைய பிளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான். நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம். கடவுள் துணை இருக்காரு. எனது ரூ. 10 இன்னைக்கு போயிடுச்சா? பரவால்ல கடவுள் குடுப்பாரு. இப்படி எல்லா விதத்துக்கும் கடவுள கை காட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தப்பு கிடையாது. நல்ல விஷயம் தான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் சாமர்த்தியமா இருக்கணுங்க. ஒரு சில விஷயங்கள்ல நீங்க நாசூக்கா இருக்கணுங்க. ஒரு சில விஷயங்கள்ல மத்தவங்கள நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ஒரு சில தப்பு தண்டாங்க பண்றவங்கள வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கணுங்க. புரியுதுங்களாங்க? வாங்க. அது என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் தேவைப்படுது. வாழ்நாள் முழுக்க இவர நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்க, நெறைய விஷயங்கள்ல வெற்றி பெறலாம். யாருங்க அவரு? துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும், உங்களுடைய வாழ்நாள்ல நிறைய நாட்கள முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு பயன்படுத்தணுங்க. தூங்கும்போதும் சரி, கண் விழிக்கும்போதும் சரி, முருகா, முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்த மனமுருகி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் தான் உங்களுக்கு நெறைய கெட்ட விஷயங்கள்ல இருந்து தற்காத்துக்கிறதுக்கு வழிவகுக்கும். "என்ன பாப்பா சொல்ற? அப்படி என்ன போய் எனக்கு கெட்டது நடந்துற போது? அதெல்லாம் பார்த்துக்கலாம் போ" அப்படின்னு இப்ப நெனைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. "வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை." அந்த வேல வந்து ஆயுதமா வச்சிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. எத்தன நாட்கள் ஒரு சொல் தாங்க முடியாம உக்காந்து அழுதுருக்கீங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. துலாம் ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப இலகுன மனசு. அடிச்சீங்கன்னா வாங்கிப்பாங்க. ஆனா சொல் பொறுக்க மாட்டாங்க. சோ இந்த வீடியோ பதிய பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல உங்களுக்கு மனசுக்கு வலிமை வேணும். யார் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் உங்களுக்கு கண் கலங்காம இருக்கணும், மனம் கலங்காம இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, முருகப்பெருமானுடைய வழிபாடு தாங்க உங்களுக்கு மனசுக்கு திடம், மனசுக்கு உறுதிய கொடுக்கக்கூடியவர் இவர் தான். சோ இந்த வீடியோ பதிய பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க. ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி. முடிஞ்சதுனாக்கா கமெண்ட் பாக்ஸ்லயும் 3 முறை பதிவிடுங்க. அந்த அவருடைய நாமத்த பதிவிடுறப்போ, ஒரு பெயர், ஊரு, உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், என்னுடைய பணம் திரும்ப வரணும். இந்த மாரி நம்மளுக்குன்னு ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா? அது ரொம்ப கடவுள்கிட்ட திரும்ப 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 வேண்டக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? அத குறிப்பிடுங்க. ஏன்னு நான் சொல்றேன். மத்த அன்பர்களுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி பக்தர்கள் யாராவது, அதாவது அன்பர்கள் நீங்க கடவுள்கிட்ட வேண்டுதல வச்சு அந்த மாரி பதிவிடுறீங்க அப்டின்னாக்க, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அன்பு பாராட்டக்கூடிய விதத்துல ஒரு லைக் பண்ணுங்களேன். சோ அந்த லைக் பண்ணிட்டீங்க அப்டின்னாக்க, அவங்களுக்காக நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க அப்டின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ அப்படி உங்களுடைய கஷ்டங்கள வெளிய சொல்லக்கூடாது. சோ நம்மளோட வேண்டுதல் வெளிய சொன்னா பலிக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களோட வேண்டுதல வெளிய சொல்றது அப்படின்னாக்க, உங்களுக்காக வேண்டக்கூடிய அன்பு உள்ளங்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்காக அவங்க வேண்டுறப்போ, அது விரைவில நடக்கும். கூடிய விரைவில உங்க கைக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? சோ அது ஒரு புறம் இருக்கட்டும். எல்லா விதத்திலயும் நேர்ம, நீதி, நியாயம். தன்னுடைய உயிரே போனாலும் சரி, நீதி பக்கம் நின்னு வாழ்க்கைய வாழக்கூடிய துலாம் ராசிக்காரங்களே, நீங்க யாரு? உங்களுடைய குணம் என்ன? உங்களுடைய பிளஸ் என்ன? உங்களோட மைனஸ் என்ன? இது தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கனாவே நெறைய விதங்கள்ல நீங்க என்ன சொல்றது? பாதிக்கப்படாம உங்கள பாதுகாத்துக்க முடியும். சோ துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும், நேர்மையும், நீதியும் தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு வசீகர குணம் இருக்கு. உதவக்கூடிய கரங்கள் இருக்கு. சமாதானத்துக்கு தூதுவரா இருப்பீங்க. இனிமையா பேசுவீங்க. இளமையா இருப்பீங்க. முக்கியமா ஒரு குழு தலைமைய தாங்கி நடத்தக்கூடிய பண்பு பெற்றவங்க. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னாலும், இவங்களுடைய ஒருத்தருடைய குணம், இவங்களுடைய பேச்சு அப்படி இருக்கும். எல்லா தலையும் அந்த 999 தலையும் இந்த ஒத்த தல பக்கம் திரும்பும். நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா துலாம் ராசிக்காரங்க ஒருத்தங்க பேச்சு குடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கே தைரியம் வந்துரும். அவங்க உங்களுக்கு துணையா வராங்களோ, வரலையோ, அவங்களுடைய பேச்சு பாத்தீங்கன்னாக்க எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலா நிக்கும். காதல் விஷயத்துல துலாம் ராசிக்காரர்கள் அப்படி அல்டிமேட்டா பண்ணுவாங்க. நேர்த்தியா இருப்பாங்க.
இந்த எக்ஸ்ட்ராவா வந்துட்டு பில்டப் குடுக்குறது, இந்த மாரி விஷயம்லாம் கிடையாது. இயற்கையா எந்த விஷயம் இருந்தாலும் அத ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க. சொல்லப்போனாக்க, இந்த கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்னாக்கா, இந்த துலாம் ராசிகள்ல சொல்லலாம். நிறைவா வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்டவங்கள ஒரு சில விஷயங்கள்ல தடுமாறி போறதுக்கு காரணம் அந்த அன்பான விஷயம் தான். துலாம் ராசி அப்படின்னாவே இது ஒரு காற்று ராசி. இவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லார்கிட்டயும் அந்த காத்து மாதிரி கலந்து இனிமையா பழகுவாங்க. தோற்றத்திலயும் சரி, அழகுலயும் சரி, கவர்ச்சியும் உடையவங்க தான். நடை, உடை, பாவனைகள்ல மத்தவங்கள வசீகர தன்மைய கொண்டு ஈர்க்கக்கூடியவங்க. முக்கியமா துலாம் ராசி சேர்ந்த ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா, பெண்கள் நெறைய பேர ஈர்க்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும். அதனால தவறாலாம் நினைக்க வேண்டாம். உங்கள மத்தவங்களுக்கு பிடிக்கும்ன்றத தான் நான் சொல்றேன். பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கும் அப்படிதான். உதவக்கூடிய கரங்கள் அப்படின்னா, பிறருடைய இன்ப துன்பங்கள்ல ஆத்மா பங்கு இருப்பாங்க. சந்தோஷமான ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா கலந்துப்பாங்க. அதுவே துக்கமான ஒரு விஷயம் அப்படின்னாக்க, இவங்க வந்தாங்க அப்படின்னாக்க, அந்த துக்கம் மறைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு அவங்களுடைய சோகத்த மறைக்கிறதுக்கு பாடுபடுவாங்க. அந்த வசீகர தன்மைய பார்த்தீங்கன்னாக்க, எந்த விதத்திலயும் தப்பா பயன்படுத்த மாட்டாங்க. கல்யாணத்துக்கோ, ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறாங்க அப்படின்னாக்கா, மொய் செய்ற விஷயத்துல இந்த சொந்த பந்தம்ன்ற விஷயம்லாம் பார்க்க மாட்டாங்க. தனக்கு கடனாவே இருந்தாலும் சரி, கடன் வாங்கி கூட தன சம்மந்தப்பட்டவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு, அந்த மொய் இந்த சீர் செய்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. துலாம் ராசி அப்படியே கன் மாரி பண்ணுவாங்க. முக்கியமா ஏதாவது உதவி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதவியே யாரும் கேட்காட்டியும் கூட, இவங்களா ஒரு கண் கூட பார்க்குறாங்க, ஒருத்தவங்க முடியாம இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு தன்னுடைய எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்வாங்க. 10 பேர்கிட்ட போய் கையேந்தியாவது அத வாங்கிட்டு குடுப்பாங்க. முக்கியமா இவங்க கிட்ட யாராவது பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போதும் போதும்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு வயிறு நெறைய சாப்பாடு தன்னுடைய கையால குடுத்தோ, இல்ல கூட்டிட்டு போயிட்டு கடையில வாங்கி குடுத்தோ சாப்பிட வச்சு அழகு பார்க்கக்கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க. அதே மாரி தன்ன ஒருத்தவங்க அன்பு வச்சுட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்காக எத்தன 1000 கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் சரி, அட் செகண்ட்ல நிப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தங்க பாதிப்புல இருக்காங்க, தான் நேசிச்சவங்க பாதிப்புல இருக்காங்க அப்டின்னாக்கா, அவங்க கிட்ட பேச்சு குடுத்துக்கிட்டே, அவங்கள தட்டி குடுத்துக்கிட்டே பக்கம் நின்னுட்டுருவாங்க. எப்பவுமே தான் நேசிக்கக்கூடியவங்க பக்கத்திலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு, அடிக்கடி அவங்கள கேர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களும் இவங்க தான். முக்கியமா இந்த கலியுகத்துல, இந்த சமூகத்துல ஏதாவது கெட்ட விஷயம் நம்ம குடும்பத்தையோ, நம்மளுடைய சம்மந்தப்பட்டவங்களையோ பாதிச்சுருமோ அப்படின்ற விஷயத்துல துலாம் ரொம்ப துடிப்பா இருக்கும். சமாதான தூதுவர்ன்னு சொன்னேன் இல்லையா? சிறப்பான பேச்சு திறன் இருக்கிறதுனால, எந்த ஒரு விஷயத்தையும் பேச்சினாலேயே சமரசம் பண்ணிடுவாங்க. தீராத பிரச்சனைய கூட நொடி பொழுதுல தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. ஒரு 2 தரப்பு அடிச்சுக்குது அப்டின்னாக்க, இவங்க போய் அங்க நிக்கிறாங்க அப்டின்னாக்க, 2 தரப்பையும் பார்த்தீங்கன்னாக்க, அடுத்து வா மச்சான் அப்டின்ற தோள் மேல கை போட்டு போகக்கூடிய அளவுக்கு சமாதானப்படுத்தி விட்டுருவாங்க. அட விடுங்க பார்த்துக்கலாம். நீங்க இப்ப நாளைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு அவங்க தான் வரணும், அவங்களுக்கு நீங்க தான் வரணும். நீங்க இல்லாட்டி அவங்களால முடியுமா? அவங்க இல்லாட்டி நீங்க முடியுமா? அப்டியே அவர் பேசுறப்போ, உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு டைம் இருக்காது. அந்த சிந்திக்கிறதுக்கான டைமையும் பார்த்தீங்கன்னாக்க, டக்குனு முடிவெடுங்க பரவால்ல. அட வாங்க, வாங்க அப்டின்ற மாதிரி சமாளிக்கிறதுல துலாம் ராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல. இவங்க இருந்தாங்க அப்டின்னாக்கா, அந்த இடம் கலகலப்பா இருக்குங்க. ரொம்ப நகைச்சுவையா பேசக்கூடியவங்க. இனிமையா பேசுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் எந்த வயதிலயும் மத்தவங்கள விட இளமையா, துள்ளலோட இருப்பாங்க. அமைதியா இருப்பாங்க. இனிமையா பேசுவாங்க. பேச்சின் மூலம் மற்றவங்கள கொக்கி போட்டு தான் பக்கம் இழுக்கிறதுல கெட்டிக்காரங்க. நெகட்டிவா பேசுற விஷயம் இவங்களுக்கு எப்பவுமே பிடிக்காது. அதே மாரி மத்தவங்கள தேவையில்லாத வார்த்தைகளால வசப்பாடுறது, சாபம் விடுறது, இந்த மாதிரிலாம் விஷயத்த பார்த்தாலே, இல்ல காதுல கேட்டாலே அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவாங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப அமைதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்ககிட்ட யாராவது குரல ஒசத்தி பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே லுக்கு தான். அவங்க காலி. இவங்களுக்கு கோவப்பட தெரியாதுலாம் இல்லைங்க. அந்த கோபம் வேண்டாம் அப்படின்னு யோசிப்பாங்க. குழு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய பண்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு ஊர் கூடி தேர் இழுக்கிறதுல கெட்டிக்காரர்கள் அப்படின்னாக்க இந்த துலாம் ராசி சொல்லலாம். ஏழை, பணக்காரர் அப்படின்னு எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டயும் எளிமையோட பழகுறது, எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு குடுக்குறது இவங்க தான். இந்த அகம்பாவம், அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமா கிடையாதுங்க. தன்னோட குடும்பம், குழு, மொழி, இனம் இது மேலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு
என்ன சொல்றது? அன்பும், பாசமும், தன்னோடது அப்படிங்கிற ஒரு உரிமையோட தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுடைய நேர்மைய யாராவது சந்தேகப்பட்டு பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இவங்களால தாங்கிக்க முடியாது. சுனாமி மாரி பொங்கி எழுந்துருவாங்க. முக்கியமா தங்கள யாராவது விமர்சிச்சாங்க அப்படின்னா, அது வந்து இவங்களுக்கு புடிக்கவே புடிக்காது. இவங்களுக்கு அத தாங்கக்கூடிய சக்தியே கிடையாது. ஏன்னா, எல்லா விதத்துலயும் வந்துட்டு நல்லத மட்டுமே நெனச்சுக்கிட்டு, நல்லத மட்டுமே செய்யக்கூடிய இவங்கள யாராவது தேவையில்லாத வார்த்தைகளால பேசுறப்போ, ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அதே மாரி அதுக்கெல்லாம் வந்து பதில் கொடுக்கணுன்ற அவசியம் இவங்களுக்கு கிடையாதுன்றத ரொம்பவே புரிஞ்சுகிட்டு, அத வந்து உதாசீனப்படுத்திட்டு அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னேன் இல்லையா? துலாம் ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். 1000 பேர் இருந்தாலும், அந்த 1000 பேர்ல மத்த தலைகளை எல்லாத்தையும் இந்த தல பக்கம் திருப்புற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடு இருக்கும், பேச்சு இருக்கும். சுட்டித்தனங்க. புரியுதுங்களா? தன்ன ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்டின்னாக்க, தன்னோட பேச்ச வந்து அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு உட்கார்ந்து பேசக்கூடியவங்க. அதே மாரி நியாயத்த பேசக்கூடியவங்க. மத்தவங்கள சொகுசா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர்த்து, இவங்க வந்துட்டு சொகுசா இருக்கணும்னு நெனைக்க மாட்டாங்க. இருந்தா சொகுசா இருப்பாங்க. இல்ல அப்டின்னாக்க தரையில படுக்கிறதுக்கும் தயங்காதவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. காதல பொறுத்தவரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா காதல் செய்வாங்க. வாழ்க்கைய வந்து இயல்பா வாழணும்னு நெனைப்பாங்க. தன்னுடைய காலம் முழுக்க காதலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் இவங்க கிட்ட இருக்கிறதுனால, லவ் அண்ட் ரொமான்ஸ் அப்படிங்கிறது சொல்லிக்கவே வேணாம். அப்படி இருக்கும். மேலும் குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு எப்பவுமே இருக்கிறதுனால, நிலபல யோகமும், அதாவது சொத்து சேர்க்கையும், புத்திர பாக்கியமும் எப்பவுமே உண்டுங்க. சுக்கிர பகவானுடைய ஆட்சி வந்துட்டு இவங்க ராசியில இருக்கிறதுனால, நட்பு வட்டாரம் நல்ல விதத்துல இருக்கும். காதல் கைகூடி வரும். திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் சரி, தாம்பத்திய உறவும் சரி, எல்லா விதங்கள்லயும் இவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க. நம்ம கூட வந்து சொல்ல கேள்விப்பட்டுருப்போம் மத்தவங்க. என்னன்னா, ஒருத்தன் நல்லா பொழைக்கிறானாக்கா, "அவனுக்கு என்னப்பா சுக்கிர பகவான் உச்சத்துல இருப்பான் போல இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து துலாம் ராசிகளுக்கு இயல்பாவே இருக்கு. ஸோ எல்லா விதத்துலயும் நல்லா தான் இருக்கீங்க. ஆனா எந்த இடத்துல தோத்து போறீங்கன்றத நானு அதான் முன்னாடி சொன்னது தான். அன்பு மட்டும் தான். அந்த அன்பு வந்து யார் மேல வைக்கணும், நம்ம வைக்கக்கூடிய அன்பு வந்து அவங்களுக்கு தகுதியானதா அப்படின்னு யோசிச்சு வைங்க. எந்த வேலைய செஞ்சாலும் சரி, இவங்க வந்து ரொம்ப நேர்த்தியாவும், திருத்தமாவும், நிதானமாவும், அழகாவும், சிறப்பாவும் செய்யக்கூடியவங்க. அரைகுறையா வேலை செய்றது அப்படின்னு துலாம் ராசிக்கு எப்பவுமே கிடையாது. அழுக்கா இருக்கிறது, குப்பையா இருக்கிறது, இந்த மாதிரியான இடங்கள்ல வந்துட்டு தானே இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க. சுத்தம் பண்ண வச்சுக்கக்கூடியவங்க. துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் குழந்தைகள வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க. குழந்தைகளுடைய ஆதிக்கத்துல தான் வீட்ல வந்துட்டு இவங்க வாழ்க்கைய நடத்துவாங்க. முக்கியமா குழந்தைகளுடைய அந்த விளையாட்டு இருக்கு இல்லையா? மண்ல விளையாடுறது, தூசி, தண்ணீர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல விரல் நுனியில கூட படுறத கூட விரும்ப மாட்டாங்க. இப்ப குழந்தைய வந்து அப்படி பார்த்துப்பாங்க. இந்த தங்க தட்டுல வச்சு தாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இமைக்குள்ள வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு துலாம் ராசிக்காரங்க தன்னோட குழந்தை மேல அவ்ளோ வந்து உயிர வச்சுட்டு இருப்பாங்க. மத்தவங்கலாம் அப்படி இல்லையா? அப்படின்னாக்கா துலாம் ராசி ஓவர் டியூட்டின்னே வச்சுக்கோங்களேன். முக்கியமா துலாம் ராசியில சேர்ந்த பெண்கள பொறுத்தவரைக்கும், நீதி, நேர்மைய மூச்சா வச்சுக்கிட்டு தான் பிறந்திருப்பீங்க. உயிரே போனாலும் சரி, அநியாயமா பேசுறதோ, அநியாயமான விஷயங்களுக்கு துணை போறதோ இவங்களுக்கு கிடையாது. அதை எதிர்த்து போராடக்கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. நன்மைகளை இழக்காத நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்க. சிலரால இதன் காரணமா கெட்ட பேரும் வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து நீங்க பொருட்படுத்தவும் மாட்டீங்க. நியாயத்துக்காக குரல் கொடுக்கிறது தான் இந்த துலாம் ராசியோட பெண்கள் வந்துட்டு ஓவர் டியூட்டியா பார்த்துட்டு இருப்பீங்க. மேலும் இந்த லக்னத்துல பிறந்தவங்க எப்பவுமே நிறைவான வாழ்க்கைய வாழுவீங்க. உங்களுக்கு பொருத்தமான ராசின்னு பார்த்தோம்னாக்கா, அமைதியான ராசினா கன்னி ராசி, ஆக்ரோஷமான ராசின்னு பார்த்தோம்னாக்கா விருச்சிக ராசி. இடையில அந்த துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும், குணத்திலயும் சரி, செயல்பாடுலயும் சரி, அமைதி இருக்குமே தவிர்த்து வேகம் இல்லாம இருக்காது. சுக்கிரனோட ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறதுனால, எப்பவுமே தன்னை சுத்தி இருக்கக்கூடிய உலகம் வந்து ரொம்ப இன்பமா இருக்கணும். தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும், எல்லா விதங்கள்லயும் நல்லது மட்டுமே நடக்கணும். அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லிட்டு பாடப்படக்கூடிய துலாம் ராசிக்காரங்களே. இப்படிப்பட்ட உங்களுக்கு ஏங்க யாரும் வந்துட்டு உங்கள புரிஞ்சுக்காம போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கே யோசனையா இருக்கு. எல்லாத்தையும் சரி செஞ்சுருவோமே! யார வச்சு சரி செய்ய போறோம்? முருகப்பெருமான வச்சு சரி செய்ய போறோம். போர்க்கடவுள், போராட்ட குணம் கொண்டவங்க. மனசுக்கு வலிமைக்கும் இவருக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. எப்பேர்ப்பட்ட விஷயத்தையும் சர்வ சாதாரணமா கடந்து போகக்கூடிய கடவுளுடைய துணைய உங்களுக்கு வந்து நானு ஜோடி சேர்த்துருக்கேன். முருகப்பெருமான கெட்டியா புடிச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்சப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பழனிக்கு போயிட்டு அவர தண்டாயுதபாணிய வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சகலமும் நல்லதாவே நடக்கும். அவ்வளோதாங்க. துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுடைய துன்பங்கள் விலகி போக, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு துணையா இருக்கணும்னு சொல்லி
இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கும் என்னைக்கும் உங்களுக்கு நல்ல நாளாவே அமையட்டும்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. இந்நாளும் எந்நாளும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.